ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டிப்ஸ் வீடியோ. ஆமாங்க, உபயோகமான சில வீட்டு குறிப்புகள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு, இந்த மாதிரி முட்டையில் உடச்சி ஊற்றுறது நம்மளில் நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. உடச்சி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பீசஸ்ஸாக உடஞ்சி விழுந்துடும் முட்டை ஓடு. அதை எடுக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்படுவோம். அப்படி இல்லாமல் ஈஸியாக முட்டையை உடைக்கிறதுக்கான டிப்ஸு தான் இது. இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்துகிட்டு அதில் முட்டையை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக த்ரோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஹைட்டில் வச்சு த்ரோ பண்ணாலே போதும். இது பாருங்கள், நான் இது பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டில் வச்சுட்டு மேலேருந்து இந்த பவுலுக்குள்ளே முட்டையை போடுங்க. இந்த மாதிரி போடக்குள்ளே முட்டை வந்து 1 or 2 உடையுமே தவிர சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சி விழாது. நம்ம ஸ்பூனால் கரண்டியால் தட்டுறப்ப விழுற மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வந்து விழாது. ஈஸியாக இருக்கும் முட்டை உடைக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், வாஷ் பண்ணிவிட்டு முட்டை யூஸ் பண்ணுங்கள். 2வது டிப்ஸு, இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறதுக்கான டிப்ஸு தான் இது. சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ நிறைய வெங்காயம் நீங்கள் உரிக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். தோல் வந்து ரொம்ப சுலபமாக உறிஞ்சி வரும். உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப அதிகமாக சின்ன வெங்காயம் உரிக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மெத்தடை தாங்க ட்ரை பண்ணுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போது அடுத்த டிப்ஸு, வெங்காயம் கட் பண்ணுறதுக்கான டிப்ஸு தாங்க இது. வெங்காயத்தை கட் பண்ணுறப்ப கண்ணில் தார தாரையாக தண்ணி விழும். அந்த காரம் வந்து நமக்கு ஒத்துக்காது. அதனால் பயங்கரமாக எரியும் கண். அந்த மாதிரி கண் எரிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 or 2 ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னா தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கணும். உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்குது, சில் வாட்டர் இருக்குது அப்படின்னா நேராக அந்த வாட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இல்லாதனால நார்மல் தண்ணியில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சில் வாட்டரில் வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்காது. ஈஸியாக இருக்கும் வெங்காயம் கட் பண்ணுறது. எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நம்ம மாட்டு கட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எரிச்சல் இல்லாதனால. இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெங்காயம் கட் பண்ணுறப்ப இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு, இப்போ 1 or 2 வெங்காயம் தான் கட் பண்ண போகிறீங்க. சும்மா சாம்பாருக்கு, பொரியலுக்கு, வீட்டில் நமக்கு மட்டும் சமைக்கிறப்ப அப்படிங்கிறப்ப இதுக்காக தண்ணி போட்டு ஊற வச்சுட்டுலாம் இருக்க வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் கத்தியை இந்த மாதிரி ஃபயரில் காமிச்சு எடுத்துக்கோங்க. லேசாக சூடானால் போதும் கத்தி. சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயத்தோட காரம் நமக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கும் எரிச்சல் கொடுக்காது. இப்போ மேலே சொன்ன அந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான். இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அழுக வரவே வராது. ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸு, நம்மளோட குக்கரோட கேஸ்கெட் பார்த்திங்கன்னா சிலது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கொடன்னு ஆகிடும். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்காது. நம்ம அந்த கேஸ்கெட்டை உபயோகப்படுத்தி குக்கரை மூடுறப்ப குக்கரும் டைட்டாக இருக்காது. சைடில் தண்ணி லீக் ஆகும். விசிலும் கரெக்டாக வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற இந்த கேஸ்கெட்டை இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. ரொம்ப கொடன்னு இருக்குது உங்களோட கேஸ்கெட் அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. எப்பவும் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து குக்கரில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரோட கேஸ்கெட் அந்த லூஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அடுத்த டிப்ஸு, பூண்டு. இந்த மாதிரி பூண்டு வந்து நம்ம மழைக்காலங்களில் வாங்கிட்டு வருவோம். பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான ஈரப்பதம் இருக்கும். அதை அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த மஞ்சளாக ஆகி
எல்லா பூண்டும் அப்படியே வீணாக ஆகிடும், குழ குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி வைக்காமல் வாங்கிட்டு வந்த பூண்டை இந்த மாதிரி பிரித்து போட்டுருங்க. உதுட்டு போட்டுட்டு வைங்க. இங்கே பாருங்கள், வாங்கிட்டு வந்த பூண்டே ஒரு பூண்டு எனக்கு அழுகி போயிடுச்சு. அதனால் முழுசாக வைக்காமல் இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனி பல்லெல்லாம் பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா காத்தோட்டமாக இருக்கிறப்ப பூண்டு வந்து வீணாகாமல் இருக்கும். இந்த மழைக்காலத்தில் பூண்டு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நிற்கும். அதே இது மெத்தடு இன்னொன்று ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உதுட்டு போட்ட பூண்டில் கொஞ்சமாக உப்பு தூவ போகிறேன். இந்த உப்பு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துரும். ஈரப்பதத்தை எடுத்துடுறது மட்டும் இல்லாமல் குழகுழப்பு தன்மையும் வராது, ரொம்ப காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி தூள் உப்பு அதில் சேர்த்துட்டு ஒரு கலக்கி வச்சுருங்க. பூண்டு வந்து வீணாகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸு, இந்த மாதிரி பூண்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறப்ப உரிக்கணும்னு நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா, நிறைய பூண்டு உரிக்கிறப்ப கை நெயிலெலாம் எரிய ஆரம்பிச்சிரும், வலிக்கும். பூண்டு உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பூண்டு உரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த இட்லி பாத்திரம் பிளேட் இருக்கு இல்லையா, அதில் பூண்டை எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு சூடு பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி வேக விடாதீங்க, ஜஸ்ட்டு சூடானா போதும். இந்த மாதிரி சூடானதும் அதுலேருந்து நான் எடுத்துடுறேன். இப்போ இதை லைட்டாக ஆறுனதும் அதுக்கப்புறம் உரித்து பாருங்கள். பூண்டு தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வரும். நமக்கு நெயில் கண்ணும் எரியாது உரிக்கிறப்ப. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பூண்டு சட்னிக்கு, அப்புறம் பிரியாணிக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, சட்னிக்கெலாம் நிறைய பூண்டு உரிக்கணுங்கிறப்ப இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை எரிச்சல் கொடுக்காது, நெயில் கண்ணும் வலிக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா உறிஞ்சி வருது, கடகடன்னு ஈஸியாக உரிக்கிறதுக்கு வருது. பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே கடகடன்னு எவ்வளோ பூண்டு உரிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இப்போது அடுத்த டிப்ஸு, நம்ம பருப்பு வேக வைக்கிறப்ப குக்கரை வந்து உடனே மூடாதீங்க. என்ன செய்யலான்னா, நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பூண்டு, நம்ம இது சாம்பாருக்கு தேவையானதை சேர்த்துட்டு குக்கரை உடனே மூடக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஓப்பன்லேயே வைங்க. ஓப்பன்லேயே வச்சு சூடாக்குங்க. இல்லைன்னா மூடிட்டு விசில் போடாதீங்க. போடாமல் ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும், சீக்கிரமாக விசிலும் வரும், கேஸும் மிச்சம் பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு விசில் போடுங்க. அப்போ விசில் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக விசில் வந்துடும், நமக்கு பருப்பு வெந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறப்ப தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகும். அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிறதுக்காக உள்ளே ஒரு எம்டி பவுல் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் விடுங்க. இப்போது எனக்கு பருப்பு வேகிறதுக்கு 3 விசில் போதும். இன்றைக்கி நான் 3 விசில் விட்டுட்டு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் பருப்பை. இப்போ பருப்பு வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அந்த பொங்கி வழியில் குக்கருக்கு வெளியில் தண்ணி லீக் ஆகலை. அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இது மேலே வந்து தங்கிடுச்சு. இப்போ பருப்பும் நல்லா வெந்து கிடச்சிது. இந்த மெத்தட் வந்து பருப்பு வேக வைக்கிறப்பையும் சரி, மற்ற இது டைம்லேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இதிலே இப்போ நம்ம வேகமாக அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம சாம்பார் வைக்கணும், பருப்பு எடுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈரத்துண்டை தண்ணியில் நனைச்சிட்டு துண்டை இந்த மாதிரி குக்கர் மேலே போட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே லேசாக தண்ணியும் தெளித்து விடுங்க. ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த விசில், அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும். சீக்கிரமாக குக்கரையும் ஓப்பன் பண்ண முடியும். இந்த 2 மெத்தடையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் யூஸிங்க்கு இந்த 2 மெத்தடுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், தண்ணி வெளில வரல, எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு, பருப்பும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.